தேவன் மனிதனை அவருடைய சாயலின்படியேயும் அவருடைய ரூபத்தின்படியேயும் ஒரு ஆழமான பெரிய நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் என்பதை இந்த நாட்களிலே நாம் விளங்கி வருகிறோம். We are understanding these days that God created man in his own image and likeness with a profound purpose. மரணம், உயிர்த்தெழுதல் என்பவைகள் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று அல்ல என்றும் அவைகள் எப்படி மனிதனுக்குள் பிரவேசித்தன என்பதை குறித்தும் கடந்த நாள் சாயங்கால வேளையில் நாம் தியானிக்கக்கூடியதாக இருந்தது. Yesterday evening we considered how death and resurrection were not initial experiences of man when he was created. We also saw how these experiences came into man. மனிதனால் மரணம் உண்டானது போல மனிதனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. For as by man came death, by man came also the resurrection from the dead. ஆதி மனிதனாகிய ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தார்கள். இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். For as in the first man Adam all die, even so in Christ shall all be made alive. அப்படினால் மரணம், உயிர்த்தெழுதல் இவைகள் இரண்டும் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அல்ல. Therefore death and resurrection are not part of God's initial blessings to man. மனிதன் ஆதி நிலவரத்திலிருந்து அவன் விழுந்து போனது நிமித்தம் தேவனால் கொடுக்கப்பட்ட மரணம் என்பது ஒரு தண்டனையாகவும் உயிர்த்தெழுதல் என்பது அவனுக்கு ஒரு மீட்புக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Death is a punishment and resurrection for the sake of man's redemption. These two experiences have been given to man as a result of the fall of man after creation. எப்படியாயினும் விழுந்து போன ஒவ்வொரு மனிதனும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்துக்கு நேராக அவனுடைய வாழ்க்கையை திருப்பி முன்னேற வேண்டியது ஒவ்வொரு மனிதன் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. It is the duty of every individual to realize that there is a resurrection from the dead, and realizing this he has to turn his attention and focus towards the will of God and grow thereby. உயிர்த்தெழுதல் என்பது இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தின் முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. The resurrection is an important truth of the Christian faith. அதை மையமாக வைத்துத்தான் இந்த நாட்களிலே நாம் இந்த வேத வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். We are considering certain scripture portions, keeping this as our central theme. மனிதன் மரித்த பிறகு அவன் உயிர்த்தெழுகிற வரைக்கும் இடையில் உள்ள நாட்களில் மரித்தவர்கள் எங்கு போய் சேருகிறார்கள்? Man dies and then rises again. Between his death and his resurrection, where does he go? எந்த நிலவரத்தில் மரித்தாலும் மரிக்கிற எல்லோரும் ஒரே இடத்துக்கு போய் சேர்கிறார்களா என்றால் வேத வசனத்தில் அதற்கு இடமில்லை. Different people die in different ways in different spiritual states. If people claim that all people of all kinds of deaths will go and reach the same place, the scriptures deny it. ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் மரித்த பின் அவன் பல இடங்களுக்கு போய் சேருவதாக வேத வசனங்கள் நம்முடைய மனக்கண்களை பிரகாசித்துக் கொண்டு வருகின்றன. The scriptures are enlightening the eyes of our mind to realize that people dying in different states will go to occupy different positions after their death. மரிக்கிற மனிதர்கள் உயிர்த்தெழுகிற வரைக்கும் இப்படிப்பட்ட பல இடங்களுக்கு போகிறபடியினால் உயிர்த்தெழுதல்களின் கூட பல வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை பற்றி வேதம் நமக்கு போதிக்கிறது. As man occupies different places between his death and resurrection, there will also be distinctions in the resurrection, is what the scriptures teach us. மரிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரிக்கும் போது அவனுடைய ஆவிக்குரிய நிலவரம் எவ்விதத்தில் காணப்படுகிறதோ அதற்கேற்ற இடங்களில் அவர்கள் போய் சேருகிறார்கள். Each individual will reach his place depending on how he lives in his lifetime and how he dies. மரண நாள் என்ற ஒரு நாளை
இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நியமித்திருக்கிறார். God has appointed a day of death for every individual born into this world. அது யார் யாருக்கு எப்பொழுது சம்பவிக்கும் என்பது தெரியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது. When that day will be for each individual is an unknown mystery. மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்குரியவைகளாக The இருக்கிறது. secret things belong to the Lord. மரண நாளை தேவன் மனிதனுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். God has hidden the day of man's death from him. இப்படி இருக்க அருமையானவர்களே, மரணம் எப்பொழுது நமக்கு வரும் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறபடினால் எப்பொழுது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Beloved, we not knowing the day of our death, we have to prepare ourselves to meet death whenever it comes. மரிக்கிற மனிதர்கள் எந்த நிலவரத்தில் மரிக்கிறார்கள், அது நிமித்தம் அவர்கள் எந்த இடத்துக்கு போகிறார்கள் என்பதை இந்த சாயங்கால வேளையில் வேத வசனங்களின் ஆதாரத்தோடு நாம் விளங்கிக் கொள்வோமாக. Substantiating from the scriptures, we will understand this evening as to where people will go when they die in their various spiritual states. அதை நாம் விளங்கிக் கொண்டால் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தை உயர்த்தி ஒரு நல்ல மரணத்துக்குள் கடந்து போகவும் நல்ல உயிர்த்தெழுதலில் பங்கு பெறவும் நித்தியத்தில் நல்லதொரு பங்கை பெற்றுக்கொள்ளவும் அது நமக்கு உதவியாக இருக்கும். Only if we understand these things will we elevate our lives so that we might live a right life, so that we might obtain the right resurrection and occupy the right place in eternity. மரித்த பிறகு இரண்டு முக்கியமான இடங்கள் இருக்கிறதாக நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம். Yesterday we saw how after death there are two important places to go to. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அந்த இரண்டு இடங்களும் ஒரே இடத்தில் காணப்பட்டது. Until the resurrection of Jesus Christ from the dead, these two places were in fact one. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அதிலே ஆபிரகாம் மடி என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்தை அவர் மேலே கொண்டு வந்து பரதேசி என்று பெயரிட்டார். The Lord Jesus Christ, when he rose from the dead, that place which was called Abraham's bosom, he took up and it was renamed paradise. தேவனுடைய பார்வையில் நல்ல நிலவரத்தில் மரிக்கிறவர்கள் அந்த பரதேசிக்குள்ளே கடந்து போகிறார்கள். In those who die well in God's sight, they go to that place, that good place called paradise. அதை முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று பிரித்து நாம் படிக்கலாம். And this paradise comprises the first heaven, the second heaven and the third heaven. தேவனுடைய பார்வையில் சரியில்லாமல் மரிக்கிற மனிதர்கள் வேதனையுள்ள ஒரு இடத்துக்கு கடந்து போகிறார்கள். அதிலேயும் மூன்று பகுதியாக காணப்படுகிறது. Those who live a life displeasing to God, they will go to another place in hell, and that also has three subdivisions. ஒன்று பாதாளம் அல்லது நரகம் என்றும், மற்றொன்று புறம்பான இருள் என்றும், மூன்றாவது அகாத பாதாளம் என்றும் அல்லது பாதாள குழி என்றும் நாம் படிக்கலாம். The first of those three places is hell or the grave, the second is the outer darkness, and the third is the bottomless pit or the hole of the pit. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த முதலாம் வானத்துக்கு போகிறவர்கள் யார், இரண்டாம் வானத்துக்கு போகிறவர்கள் யார், மூன்றாம் வானத்துக்கு போகிறவர்கள் யார், நரகத்துக்கு போகிறவர்கள் யார், புறம்பான இருளுக்குள்ளே யார் பிரவேசிக்கிறார்கள், அகாத பாதாளம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். We can understand from the word of God who will go to the first heaven, who will go to the second heaven, who will go to the third heaven, who will go to hell, who will go to the outer darkness, and who will go to the bottomless pit. முதலாவது வேதனையுள்ள அல்லது தேவனுடைய பார்வையில் அவருக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிற மனிதர்கள் போகிற இடங்களை குறித்து தியானித்து விட்டு பிறகு தேவனுக்கு பிரியமான விதத்தில் மரிக்கிறவர்கள் போகிற இடங்களை குறித்து நாம் சிந்திக்கலாம். First of all, we will meditate on those places which those who are living a life displeasing to God go to, and then we will think of those people who live a life pleasing to God, where they go to. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நீங்கள் முதலாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let's focus our attention on
The Gospel according to St. Mark, chapter 7, verses 21 and 22. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். For from within out of the heart of men proceed evil thoughts, adulteries, fornications, murders, thefts, covetousness, wickedness, deceit, lasciviousness, and evil eye, blasphemy, pride, foolishness. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்துகிறது என்றும் அடுத்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். In the next verse we read, all these evil things come from within and defile the man. எனவே மனிதனை தீட்டுப்படுத்துகிறதான அநேக பாவத்தின் வல்லமைகளை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. Here we read of a list of the powers of sin that defile man. எல்லா பாவத்துக்கும் மூல காரணம் பிசாசு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know well that the root cause, the root reason for every sin is the devil. ஏனென்றால் பாவம் அவனிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. For sin comes from him. அவன் பாவத்தை பிறப்பிக்கிறவனாக இருக்கிறான். He is the one who begets sin. அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். For he sins from the beginning. சுருக்கமாக சொன்னால் நான் அடிக்கடி இப்படி சொல்லுகிறது உண்டு, பிசாசனுடைய தாய்மொழி பொய், அவனுடைய சொந்த தொழில் பாவம் செய்ய வைப்பது. In brief, as I often say, the mother tongue of the devil is lying and his job is making people sin. பொய் பேசுகிறவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். Those who lie are of the devil. அவன் எப்பொழுது பேசினாலும் தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். Whenever he speaks of himself. ஆனபடியினால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதனை தீட்டுப்படுத்துகிறதான இந்த வல்லமைகள் சாத்தானிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் என்பதை தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். So people of God must understand that these powers that come out of man to defile the man, they proceed from Satan. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அந்த நகரமாகிய பரிசுத்த நகரத்திலே பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று தெளிவாக நாம் படிக்கிறோம். In Revelation 21:27 we read clearly, and there shall in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie. ஆனபடியினால் இங்கே மனிதனை தீட்டுப்படுத்துகிற இந்த எல்லா வல்லமைகளும் ஒரு மனிதனை தேவன் வாசமாயிருக்கிற அந்த பரலோகத்துக்கு கொண்டு போக விடாதபடி அதிலிருந்து அவனை அகற்றி விடுகிறவைகளாக இருக்கிறவைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். So we must understand that all these sins and powers that attempt to defile man, attempt to make man swerve from his destination towards heaven. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த பாவங்களில் ஏதாயிலும் ஒன்றினால் ஒரு மனிதன் தீட்டுப்பட்டு இருந்தாலும் அவன் தீட்டுப்பட்டவனே. If a man is defiled by any one of these enlisted sins, he is defiled. இவைகள் எல்லாம் வேறு எங்கிருந்து மனிதனுக்குள் வருகிறவைகள் அல்ல, மனிதனுடைய இருதயத்துக்குள் இருந்தே புறப்படுகிறவைகளாக இருக்கிறது. All these sins do not proceed from the outside into man, they come from within man himself. என்றைக்கு ஆதி மனிதன் பாவம் செய்தானோ அன்று முதல் மனிதனுக்குள்ளே பாவம் பிரவேசித்து விட்டது. அது அவனுடைய அஸ்திபாரமாக காணப்படுகிறது. From the day man sinned, the first man sinned, from that day onwards sin entered and found its residence into man, and sin has been his foundation. ஆனபடியினால் பாவங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறவைகள் அல்ல, உள்ளத்திலிருந்தே புறப்படுகிறவைகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். So we must understand that sin does not go in from without, they come out from within. பாவம் செய்கிறவர்கள் நான் பாவம் செய்வதற்கு காரணம் மற்றவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. நானே காரணம், நான் தான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Therefore those who commit sin should not point to outward factors or reasons for their sin. They should admit saying, I am the reason for my sin, I am a sinner. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது கூட பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. We must realize that criticizing another person is a sin in itself. அதுவும் பிசாசினிடத்திலிருந்தே வருகிறது. That also comes from the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விழுந்து போன ஆதி மனிதன் முதலாவது ஆண்டவர் விசாரிக்கும் போது
அவன் சொன்ன காரியம், அவன் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளாமல் என்னுடைய பாவத்துக்கு மற்றவர்கள் காரணம் என்றே அறிக்கையிடுகிறான். When God inquired after man when he fell, he did not admit that he was a sinner. He pointed to others as the cause of his sin. ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஒரு நாள் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. One day the voice of God resounded in the Garden of Eden. Adam, Adam, where art thou? நான் நிர்வாணியாய் இருக்கிறபடியினால் பயந்து ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். I feared, I was afraid because I was naked and I hid நீ myself. நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? Who told you that you were naked? புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின கனியை நீ புசித்தாயோ? Hast thou eaten of the tree whereof I commanded thee not to eat? அந்த கேள்விக்கு ஆதாம் கொடுக்கிற பதிலை கவனித்து பாருங்க. Just listen to the answer that Adam gave to that question. தேவரீர் என்னோடு கூட இருக்கும்படி எனக்கு தந்த அந்த மனைவிதான் என்னை புசிக்க வைத்தாள். The woman that thou gavest me to be with me, she gave me and I ate. நீ புசித்தாயோ என்று கேட்ட கேள்விக்கு ஆம் நான் புசித்து விட்டேன், அது என்னுடைய தவறு, என்னை மன்னியும் என்று சொல்லுவதற்கு பதிலாக அவன் நீதிகரித்து கொண்டிருக்கிறான். The question was, did you eat? He should have answered, yes Lord, I ate, what I did was wrong, forgive me. But he attempted to justify himself. தேவரீர் என்னோடு கூட இருக்கும்படி எனக்கு தந்த இந்த ஸ்திரீயானவள் தான் என்னை புசிக்க வைத்தாள். Lord, this woman that you gave me, she made me eat. அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? நீர் எனக்கு நல்ல மனைவியை தரவில்லை, நீர் தான் தப்பு பண்ணினீர் என்பதுதான் அர்த்தம். It means, Lord, you are primarily at fault. You did not give me a good wife. இப்படித்தான் இன்றைக்கும் பல பெந்தகோஸ்தக்காரர்களும் கூட தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது உடனே கேட்கிற முதல் கேள்வி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்த பாஸ்டர் யார்? That is why when even Pentecostal believers, when they encounter problems in their families, the first question they ask is, who is the pastor who got you married? அந்த பெண்ணை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர்கள் யார்? Who is the person who found that girl for you? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது உங்களுடைய தவறு அல்ல, உங்களுடைய தகப்பனாகிய ஆதாமுடைய தவறாக இருக்கு. It's not your fault, it's the fault of your grandfather Adam. அந்த பாவம் இன்றைக்கு அவனுடைய சந்ததியிலாகிய நமக்குள்ளே பிரவேசித்திருக்கு. His sin has now come down into his generations. ஆனபடியினால் அருமையானவர்களே, நான் தீட்டுப்பட்டதற்கு காரணம் மற்றவர்கள் என்று சொல்லாமல் நானே காரணம் என்று ஒத்துக்கொண்டு சர்வலோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிற நம்முடைய இரட்சகருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கு. Wherefore, beloved, we should not point to other people as the reason for our sins, but admit that we are our own cause, we are the cause for our own sins, and humble ourselves before our God. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தி விடுகிறது. All these evil things proceed from within and defile the man. இந்த தீட்டுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. Those who are defiled cannot enter into the kingdom of God. இப்படி ஒரு தீட்டோடு மனிதன் மரித்தால் அப்படிப்பட்டவர்கள் போய் சேருகிற இடம்தான் இந்த பாதாளம் அல்லது நரகம் என்று சொல்லுகிற வேதனை உள்ள ஒரு இடம். People who die being defiled in this manner, they go to a place of torment which we call hell or the grave. இரண்டாவது, மற்றவர்களுக்கு இடரலாக ஜீவிக்கிற அந்த கூட்டத்தாரும் கூட இந்த இடத்துக்கு போய் சேருகிறார்கள். Secondly, those who live a life of offense to others, they also go to this hell. புனித மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசியுங்கள். The Gospel of St. Mark chapter 9 verse 43. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். And if thy hand offend thee, cut it off. It is better for thee to enter into life maimed than having 2 hands to go into hell, into the fire that never shall be quenched. அதற்கு முந்தின பிந்தின வசனங்களை வாசித்தால் இன்னும் நாம் சற்று தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். We can make things more clear if you read the preceding and succeeding verses. எப்படியானாலும் மற்றவர்கள் இடறி போவதற்கு நாம் காரணமாக இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் அவியாத அக்கினிக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். The crux of the matter is that we should not be an offense to others. Such people will go and inherit unquenchable fire. நீ பாவியாக இருந்தால் பாவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருக்குமானால் அது உன் மட்டும் இருக்கட்டும், அடுத்தவர்களும் அந்த பாவத்துக்கு உடந்தையாகும்படி
அவர்கள் இடறி போக நீ காரணமாக இருக்காதே. If you sin, if you have a desire to sin, let that desire be within you. Don't be a reason to create sin in others. Don't tempt others to sin. உனக்கு சினிமா பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் அது உன் மட்டில் இருக்கட்டும். உன்னுடைய மனைவியை கட்டாயம் பண்ணாதே. If you have an innate desire to watch films, let it be with you. Don't compel your wife to join you. நீ டிவி பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அது உன் மட்டில் இருக்கட்டும். உன்னுடைய பிள்ளைகளை கட்டாயம் பண்ணாதே. If you have a desire to watch the television, let it be within you. Don't compel your children to do so. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது போலதான் சகல பாவங்களும். This is the same with every sin. மற்றவர்கள் இடறி போவதற்கு காரணமாக இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ மரித்தாயானால் நீ போய் சேருகிற இடம் இப்படிப்பட்ட ஒரு வேதனையுள்ள இடமாக இருக்கிறது. Brother, sister, if you are the cause of offense to any other person, causing them to sin, this place is the place that you will go to, hellfire. உயிர்த்தெழுகிற வரைக்கும் நீ அங்கே வாதிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். You will be tormented there till the resurrection. ஆனபடியால் உயிர்த்தெழுதலிலே ஒரு விடுதலை கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம். That does not mean that at the resurrection you will be delivered. சற்று நேரத்துக்கு பிறகு அதையும் கூட நாம் சிந்திக்கலாம். உயிர்த்தெழுந்த பிறகு இன்னும் மகா கொடிய ஒரு வேதனைக்குள்ளாக நித்தியமாக போய் சேர வேண்டியதா. We are going to see a little later how after resurrection you are going to go to a worse place. மரித்ததற்கு பிறகு என்ன சம்பவிக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறபடியினால் தான் அவர்களுடைய இருதயம் இன்னும் பாவம் செய்யும்படி அவர்களுக்குள்ளே துணிகரத்தை கொடுக்கிறது. Because people do not have a proper understanding about what happens after death, people have become daring, they have become presumptuous to commit sin. மூன்றாவதாக அநியாயக்காரர் என்ற இன்னொரு கூட்டத்தாரை குறித்து பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் தெளிவாக எடுத்து எழுதுகிறார். In 1 Corinthians chapter 6 we read of another group of people who are called the unrighteous. 9-10 வசனங்களை வாசிக்கலாம். Verses 9 and 10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? Be not deceived, neither fornicators, nor idolaters, nor adulterers, nor effeminate, nor abusers of themselves with mankind, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners shall inherit the kingdom of God. இப்பொழுது நான் வாசிக்க கேட்டதான இந்த பாவங்கள் ஒரு மனிதனை அநியாயக்காரன் என்று தீர்த்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியராக மாற்றி விடுகிறது. If a man is guilty of the sins that we just read of, the Bible calls him an unrighteous man and pronounces him guilty and rejects him. நாம் செய்கிற பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியவில்லையே, தெரியாதே என்று எண்ண வேண்டாம். Don't think nobody else knows the sins that you commit. வானத்தின் உயரமும் சமுத்திரத்தின் ஆழமும் ஆண்டவருடைய பார்வையிலே வெளியரங்கமாயிருக்க மனிதனுடைய இருதயம் எத்தனை அதிகமாய் அப்படி காணப்படுகிறது. The heights of the heavens and the depths of the seas being naked and open before God, how much more clear will be the depths of the heart of man. ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அந்தரங்கமானதும் வெளியரங்கமானதுமான சகல கிரியைகளையும் தேவன் எழுதி கொண்டே வருகிறார். God is recording and documenting every deed and every thought in the depth of the heart of man and in the face of the heart of man. பரலோகத்திலே 5 புத்தகங்கள் இருக்கிறதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. The Bible teaches us that there are 5 books in heaven. ஒன்று ஜீவ புத்தகம். One is the book of life. ரட்சிக்கப்பட்ட அனைவருடைய பெயர்களும் அதிலே எழுதப்படுகிறது. The names of all those who are saved are written there. இரண்டாவது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகம். Secondly is the book of life of the lamb. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ ஜனங்களுடைய பெயர்களும் அதிலே பதிக்கப்படுகிறது. The names of all those who are spirit baptized are recorded there. மூன்றாவதாக ஞாபக புத்தகம். Thirdly, the book of remembrance. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களும் செய்கிற சகல கிரியைகளையும் அவர்களுக்கு தக்க பிரதிபலனை கொடுக்கும்படியாக தேவன் அதிலே எழுதி கொண்டு வருகிறார். Those who fear the name of the Lord
and those who make remembrance, those who think upon his name, that they might be given the due reward. Their names are recorded in this book. நான்காவதாக ஒவ்வொரு மனிதனுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற பொதுவான புத்தகங்கள். There are also general books written down, kept for every man. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே நியாய தீர்ப்பின் போது நடக்கிற சம்பவத்தை எடுத்து வாசிக்கிற வேளையில் அந்த பொதுவான புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்றும் அவைகளில் எழுதப்பட்டதின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்றும் தெளிவாக நாம் காண்கிறோம். Revelation chapter 20 verse 12 says, and the books were opened, which means the general books about every individual were opened, and they were judged about according to what was written therein. இதைத்தான் பிரசங்கியும் கூட 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியைகளையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அவைகளை நியாயத்தில் கொண்டு வருவார் என்று அவர் எடுத்து எழுதுகிறார். That is why in the last verse of Ecclesiastes the preacher says, for God shall bring every work into judgment, every secret thing, whether it be good or whether it be evil. ஒரு காரியமும் மறக்கப்பட்டு போகிறதில்லை. Nothing shall be forgotten. ஆனபடியினால் அருமையான சகோதரனே, wherefore beloved brother, உன்னை அநியாயக்காரனாக தீர்த்து தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்நியனாக புறம்பே தள்ளி போடுகிறதான இந்த பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வோமா? Let us therefore keep away from these sins that will make you an unrighteous person and make you a stranger to God and to the kingdom of God. ஆனபடியினால் ஒளிப்பிடத்தில் செய்கிறதான மறைவான பாவங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே சூரிய வெளிச்சத்தில் காணப்படுகிறது போல் அவர் காண்கிறார். Wherefore God sees every secret sin as though he is seeing it in broad daylight. அடுத்ததாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று ஒரு பெரிய பாவ பட்டியலை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அந்நியராக இருக்கிறார். After that, in Galatians 5 verses 19 onwards, we see a great list of sins there. Those who do these things also will not go to the kingdom of God. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now the works of the flesh are manifest, which are these: adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revellings, and such like, of the which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பாவங்களை செய்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. Those who do these sins will also not enter into the kingdom of God. ஆனபடியால் பாவங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். Wherefore let's be careful about committing sin. ஒரு பாம்பை பார்த்தால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். When you spot a snake, you're very careful. ஒரு பாம்பு நம்முடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்ததை நாம் பார்த்து விட்டால், if you notice a snake entering your home, அதை அடித்து கொல்லுகிற வரைக்கும், இல்லாவிட்டால் அது வீட்டை விட்டு வெளியே போகிற வரைக்கும் பயமும் திகிலும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடித்துக் கொள்ளுகிறது. it will be fear and terror and restlessness all over the house until you see the snake dead, or until you see it go out of your house. நீ தேவனுக்கு பயந்து நடந்தால் இந்த பாம்பு கடித்து ஒருவேளை மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். ஆனால் அதை விட மோசமானதுதான் பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். If you are a child of God, fearing God, if that snake bites you and you die, you will go to the kingdom of God. But remember, sin is worse than that snake. ஒவ்வொரு பாவமும் ஒரு பாம்புக்கு ஒப்பாக இருக்கிறது. Every sin is like a serpent. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் வேதபாரகர் பரிசேயரை குறித்து இவ்விதமாக சொல்லுகிறார். John the Baptist speaks about the Pharisees and the scribes in Matthew chapter 3. அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை கேட்டு
தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று வந்தார்கள். The people of those days listened to the teachings of John the Baptist and were baptized of him in Jordan, confessing their sins. ஆனால் அதை கேட்டதான சிலர் பாவங்களை அறிக்கையிடாமலே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் போதும் என்ற ஒரு அறிவோடு கூட பாவங்களை வைத்துக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க முன்னுக்கு வருகிறார். But amongst them was a group of people who came to take water baptism without confessing their sins, hoping that by taking baptism they can escape the wrath to come. அப்பொழுதுதான் யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து இவ்விதமாக அழைக்கிறார். Then John the Baptist looked at them and said this. விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? O ye little vipers, who has warned you to flee from the wrath to come? மனிதர்களை பார்த்து விரியம்பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். Looking at human beings, he calls them little vipers. காரணம் என்ன? What's the reason? அவர்கள் பாவங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள். They had kept sin in their heart. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாம்புக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. We all know the nature of a snake. அது தன்னுடைய சட்டையை கலட்டும், ஆனால் தனக்குள்ள இருக்கிற விஷத்தை அது கலட்டுகிறது. It will even remove its skin, but it will never remove its venom. அதுபோல மாமிச அழுக்கை நீக்குகிறதற்கு ஒப்பாக இவர்கள் ஏதோ ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள் அல்லாமல் உள்ளே இருக்கிற பாவங்களை அறிக்கையிடுகிறது. So also these people were trying to put away the filthiness of their flesh by trying to take water baptism, but the sin inside they did not confess. நான் 1983 வருடத்தில் திருப்பத்தூரில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். I was serving God in Tirupattur in the year 1983. பல ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து நம்மோடு சேர்ந்து கொண்டிருந்தார். All kinds of people were listening to the truth, repenting and taking water baptism and joining us. இதை கேள்விப்பட்ட உடனே மற்ற பெயர் கிறிஸ்தவர்கள் சபையிலிருந்தும் சிலர் நம்மோடு சேர வந்தார். When this came abroad, some people belonging to nominal Christian denominations also joined us. நீங்கள் முழுக்க ஞானஸ்நானத்துக்காகத்தானே அந்த பெந்தகோஸ்த கோயிலுக்கு போகிறீர்கள்? They said, you are going to this Pentecostal church just for the sake of immersion baptism, isn't it? அந்த ஞானஸ்நானத்தை நாங்களே கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு தொட்டி கட்டி அங்கே ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தார். And they said, why? Then we will give you that immersion baptism. So they built a tank and started giving immersion baptism. ஞானஸ்நானம் எடுக்கிறது அல்ல ஒரு முக்கியமான விஷயம். Taking baptism, that is not the important thing. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஞானஸ்நானம் பெற வேண்டும். Repenting, confessing your sins, having the assurance that your sins are forgiven, you should take water baptism. இல்லாவிட்டால் விரியம்பாம்பு குட்டிகளுக்கு ஒப்பாக இருப்போம். Otherwise you will be a generation of vipers. ஆனபடியினால் பிரியமானவர்களே, Wherefore beloved, ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு பாம்புக்கு ஒப்பாக இருக்கிறது. every sin is like a serpent. ஒரு பாம்பு வீட்டுக்குள் இருக்கிறதை நாம் சம்மதிக்கிறது இல்லையே. You don't allow even one snake to be in your house, will you? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை பாவங்களும் நமக்குள்ள இருந்தால் அத்தனை பாம்புகள் உள்ளே இருக்கிறது தானே என்று அர்த்தம். அப்படியானால் அதை குறித்து நாம் ஏன் கவலையீனமாக இருக்கிறோம்? If that be so, then all these sins enlisted being in us, does it not mean that so many snakes are in us? Why are we ignorant of this? ஒரு பாவமும் நமக்குள் இருக்க சம்மதிக்க கூடாது. Do not allow even one sin to be in you. வீட்டுக்குள்ள பிரவேசித்த பாம்பு வெளியே போகிற வரைக்கும், அதை அடித்து கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு எப்படி இளைப்பாறுதல் இல்லையோ அதுபோலவே நமக்குள் காணப்படுகிற ஒவ்வொரு பாவமும் நம்மை விட்டு முற்றிலுமாக அகற்றப்படுகிற வரைக்கும் நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தால், இயேசுவை நேசித்தால், உனக்குள்ளேயும் இளைப்பாறுதல் இருக்கக்கூடாது. Just like you are restless until you send that one snake out of your house, until you kill it. If you are a true Christian, if you love Jesus, you will not rest until you have every sin taken out of your life. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, Beloved people who are listening to these words, இந்த பாவங்களில் ஒரு பாவமும் நமக்குள் இராதபடி, அந்த பாவங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அந்நியர்களாக புறம்பே தள்ளிவிடாதபடி அவைகளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து நம்மை விட்டு அகற்ற தேவன் கிருபை
கிருபை கொடுப்பாரா. May the Lord give you grace so that you might be careful and diligent not to allow these sins inside you, that you might be a stranger to God and the kingdom of God, that you might take out all these sins out of your life. அடுத்ததாக புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் இந்த நாட்களிலே அடிக்கடி சிந்தித்து வந்த அந்த ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். Then we come to Luke chapter 16 verse 23, a portion which we have been considering more than once during these days. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்து சம்பிரமமாக இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருந்தான். Here is a rich man who was living sumptuously in this world. அவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவன் அவசியமில்லாமல் இருக்கிறது போல காணப்பட்டது. As long as he lived in this world, he did not need God. இன்றைக்கும் அநேகர் அப்படியே இருக்கிறார்கள். There are some people like that today. நல்ல வசதியான வீடு இருக்கிறது, Comfortable homes, நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல உத்தியோகம் இருக்கிறது, good job, good business, good occupation, ஆடம்பரமான நல்ல வஸ்திரங்கள் இருக்கிறது, fashionable clothes, சம்பிரமமான நல்ல ஆகாரம் உண்டு, luxurious delicacies, நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், good children, நல்ல குடும்ப அமைப்பு இருக்கிறது, the family setup is all well, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், good friends, நல்ல உறவினர்கள் இருக்கிறார்கள், good relatives, பொழுதுபோக்கும்படி அநேக விளையாட்டு கருவிகள் இருக்கிறது, and a lot of games for leisure. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு நல்ல வாகன வசதிகள் இருக்கிறது, Good modern vehicles to make your journeys. ஒருவேளை வியாதி வந்தால் அதை நன்றாக கவனிப்பதற்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், Good family doctors to attend to you in case you fall sick. என்ன குறைவு இருக்கிறது? What do you lack? தேவன் எதற்காக? What do you need God for? அவர்களுக்கு தேவன் அவசியமில்லாமல் போய்விடுகிறார். They don't need God. இப்படித்தான் இந்த ஐஸ்வர்யவானும் கூட இருந்திருக்க வேண்டும். This rich man lived like this. அருமையானவர்களே, Beloved, யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். shall we turn our attention to Job chapter 21? யோபுவும் கூட ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார். Job was also a rich man. அவனுடைய குடும்பத்திலும் ஒரு குறைவு இல்லை. His family also had everything in abundance. ஊத்ஸ் தேசத்திலே அவனைப் போல ஒரு பெரிய மனிதன் வேறு யாரும் கிடையாது. In this land of Luz, there was no one who was greater than him. அந்த தேசத்தில் அவன்தான் விசேஷமான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். And in that land, he was the greatest of people. ஆனால் அவனோ நாள்தோறும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தன்னுடைய ஜீவியத்தையும் தன்னுடைய குடும்பத்தாருடைய ஜீவியத்தையும் குறித்து கவனம் உள்ளவனாக இருக்கிறான். But every day he abstained from evil and feared to commit evil, and also maintained his family in the same way. அதே நாட்களில் அதே தேசத்தில் யோபுவினுடைய பார்வையிலே இன்னொரு கூட்டத்தார் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். In those days, in the same place where Job was, there was another group of people whom Job observed. 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசியுங்கள். Job chapter 21 verse 7 onwards. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன், அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்கி விடுகிறார்கள். They do all this and in a moment they go down to the grave. இவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாயிலும் தவறு செய்ததாக இந்த வசனங்களில் நாம் காண்கிறோமா? Do these verses say that these people did any harm to others? அவர்கள் செல்வவான்களாய் ஜீவிக்கிறார்கள். They were rich. அவர்களுடைய பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். Their children would hop about and play. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. Their cows and buffaloes would yield good yield. அவர்களுடைய பிள்ளைகளை ஒரு மந்தையை போல போக விடுகிறார்கள். They would allow their children to go about like a flock. அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. No shortages at all. ஆனால் மரிக்கிற நேரம் வரும்போது, But when the point of death comes, க்ஷணப்பொழுதிலே மரித்து
பாதாளத்தில் இறங்கி விடுகிறார். In a moment they are brought down to hell. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள். Listen, O rich people. உங்களுக்கு வரப்போகிற நிர்பந்தத்து நிமித்தம் நீங்கள் அழ வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறீர்கள். You have come to a time where you have to weep and lament because of the great misery that you are going to face. நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும். You have to fear God and keep his commandments. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்த வேண்டும். Render unto Caesar the things which are Caesar's. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தாமல் ஏமாற்ற கூடாது. Don't try to fool the government by not giving what they have to get. நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படியாக உங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். You have to be careful to keep God's commandments. இல்லாவிட்டால் சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்க வேண்டிய ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கு. Otherwise a time is coming when in a moment you will be brought down to the grave. தேவன் உங்களை நேசிக்கிறபடியினால் தன்னுடைய ஜீவனுள்ள தேவ வசனங்களை கொண்டு உங்களை எச்சரிக்கிறார். Because God loves you, he is warning you through his words of life. இந்த கூட்டத்தார் எல்லாரும் நரகம் என்று வேதனைப்படுகிற அந்த இடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். All these groups of people will go to that place of pain called hell. இதே வசனத்தில் இன்னொரு கூட்டத்தாரையும் குறித்து நாம் பார்க்கிறோம். In the same verse you read of another group of people. அவர்கள் தம்புருவையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்பட்டு ஜீவிக்கிறார். They take the timbrel and harp and rejoice at the sound of the organ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலேயும் கூட இதை குறித்து நான் வாசிக்கிறோம். You read about this again in the book of Isaiah the prophet. 14ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். Chapter 14. எடுத்து வாசியுங்கள். 11வது வசனத்தை வாசி. Verse 11. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. Thy pomp is brought down to the grave, and the noise of thy viols, the worm is spread unto thee, and the worms cover thee. கிண்ணறத்தின் ஓசைக்கும் பலவிதமான வாத்திய கருவிகளின் ஓசைக்கும் செவி கொடுத்து அதிலே மகிழ்ந்து தேவனை மறந்து அவருடைய கற்பனைகளை புறம்பாக்கி ஜீவிக்கிறவர்களுடைய முடிவும் இந்த பாதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு. So this hell is the end of people who forget God and start dancing to all kinds of music. அதே நேரத்தில் தாவீது ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று சொல்லி வாத்திய கருவிகளை எடுத்து தேவனை ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்துகிறார். At the same time King David said, rise up O viol, rise up O harp, yea I will rise up early. He took the musical instruments and sang and danced before God early in the morning. உங்களுடைய வாத்திய கருவிகளை தெய்வத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக பிரயோஜனப்படுத்துங்கள். Use your musical instruments to glorify God. இல்லாவிட்டால் அவர்களும் பாதாளத்தில் இறங்கக்கூடிய கூட்டங்களில் ஒரு கூட்டமாக காணப்படுவார்கள். Otherwise they will be one of those groups that go down to hell. அங்கே புழுக்களே அவர்களுடைய படுக்கையாக இருக்கிறது. The worms will be their bed there. பூச்சிகள் அவர்களுடைய போர்வையாக இருக்கிறது. And the worms will cover them and be a blanket for them. இன்றைக்கு வசதியான கட்டில்களிலே நாம் படுக்கிறோம். Now we sleep on comfortable mattresses. உயர்ந்த மெத்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். Thick foam. நல்ல போர்வைகளை உபயோகப்படுத்துகிறோம். Good counterpanes and sheets. அது தவறு அல்ல. That's not wrong. உபயோகப்படுத்திக் கொண்டு உன் தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிப்பாயா. Use them but live to glorify your God. தேவனை மறந்து அவருடைய கற்பனைகளை புறம்பாக்கி நீ இவைகளிலே திருப்தியா இருந்தால் கடைசியாக நீ போகிற பாதாளத்தில் பூச்சிகளே உன் படுக்கையும் அங்கே இருக்கிற புழுக்களே உனக்கு போர்வையாக மாறிவிடும். If you forget God, abstain from keeping his commandments and roll about in these comforts and luxury, a time will come you will go down to hell and the worms will be your bed and the insects will cover you. ஒரு நிமிடம் கூட நீ இளைப்பாற முடியாது. You will have no rest even for a moment in that bed. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்களாக இருப்பார்களா. Blessed are they that hear these words of prophecy and those who read them and those who keep them. ஏனென்றால் வானத்திலிருந்து பெய்கிற மழை பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, தேவனுடைய வாயிலிருந்து வரும் வசனமும் அனுப்பப்பட்ட காரியமாகும்படி வாய்க்கும். As the rain cometh down and the snow from heaven, and returneth not empty, but gives seed to the sower and bread to the eater, so shall my word be that proceedeth out of my mouth. It shall not return unto me void. இந்த வேத வசனங்களை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேத வசனமானது அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களிலே நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றுவதாக. No matter from where you are listening to the word of God, if you listen, blessed are you. May these words work in you and make you worthy for the kingdom of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்ததாக இரண்டாவது ஒரு இடம் உண்டு, அதுதான் புறம்பான இருள். Secondly, there's another place called the outer darkness. இந்த இடத்துக்கு போகக்கூடியவர்கள் யார்? Who are those who go to this place? அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible speak about them? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. Matthew chapter 8 verse 12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். But the children of the kingdom shall be cast out into outer darkness, there shall be weeping and gnashing of teeth. இங்கே எழுதியிருக்கிற இந்த வசனத்துக்கு முன்பு நடந்த சில சம்பவங்களை நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். We read of certain incidents that take place before this verse happens. இந்த இடத்தில் ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை அறிமுகப்படுத்துகிறார். The Lord introduces the children of Israel, calling them the children of the kingdom. இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார். Those who were not Israelites, they believed in the word of God, they repented. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களோ அதற்கு அந்நியராய் போனார். But the Israelites, the children of the kingdom, they became strangers to this. ரட்சிப்பு யூதர்கள் வழியாகவே வருகிறது. Salvation comes through the Jews. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்தின்படி யூத குலத்திலே பிறந்தார். The Lord Jesus Christ, according to the flesh, was born a Jew. ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But they did not receive him. எனவே இந்த புறம்பான இருளிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள் தள்ளப்படுகிறார். So the Jews who did not believe in Jesus will be cast there to the outer darkness. பெந்தெகோஸ்தே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனாக இருக்கலாம். You may have been born into a Pentecostal family. சிறு பிராயத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கேட்டு வருகிற ஒரு மனிதனாக இருக்கலாம். You may be a person in listening to the truths from your tender childhood. உன்னுடைய அருமையான பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். Your beloved parents might be fearing God and living according to his commandments. நீயோ எத்தனை முறை இந்த சத்தியத்தை கேட்டாலும் எச்சரிக்கப்பட்டாலும் அதை நீ தள்ளிவிட்டு ஜீவிப்பாயானால் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கலாம். But you, no matter how many times you have heard the word of God, if you reject this and reject his commandments, you might go to this place. இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் தங்களுடைய ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். These Israelites, these Jews, they were so proud about their temple. ஆனால் சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை. But they did not believe in the truth. மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய் இருக்கிறது இல்லையே. God does not dwell in temples made with hands. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. God's temple is holy. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். If any man defiles the temple of God, him will God destroy. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். You are that temple. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சையாக The இருக்கு. desire of God is that every human being should be his temple. அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. That's the will of God. கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாய் இருக்கிறதில்லை. God does not dwell in man-made temples. அப்போஸ்தல நடபடிகையின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் தெளிவாக இதை வாசிக்கிறோமே. You read that clearly in Acts 17:24. எங்களுடைய ஆலயம் அதனுடைய கோபுரம் மகா பெரியது என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't boast in the steeple of your temple, of your place of worship, as to how high it is. எங்களுடைய மதம் பூர்வ காலம் முதல் கொண்டே இருக்கிற பழைய மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't boast saying our religion it's one of the oldest religions, you know. எங்களுடைய ஆலயம் விலையேறப்பட்ட கற்களால் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது
இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். Don't boast about the fact that your temple, your place of worship, your church is built of precious stones. யூதர்கள் எல்லாரும் எருசலேம் ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொண்டு வந்த அந்த நாட்களில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார். This is what the Lord Jesus Christ said in his days when the Jews went to their temple and were worshiping God. நீங்கள் எருசலேம் ஆலயத்தை பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. You are boasting about your temple and you are worshiping there, but the time will come and now has come when all men everywhere shall worship the Father. பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். Every man who has received the Spirit of God is the temple of God. தேவனுடைய ஆலயமாகிய மனிதனுடைய இருதயத்தை தான் மனிதன் விலையேறப்பட்ட சுபாவங்களால் அலங்கரிக்க வேண்டும். Man's heart, which is the temple of God, has to be adorned by precious natures, divine natures. ஆனபடியால்தான் நம்முடைய ஆலயங்களை நாம் பெரிதாக உயர கட்டி அலங்கரிக்கிறதில்லை. That is why we do not decorate our temples and places of worship. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். My house shall be called the house of prayer for all people. நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்படியாக, வேதத்தை தியானிக்கும்படியாக கூடி ஜெபிப்பதற்காக ஒரு இடம் தேவை, அவ்வளவே. To assemble together, to grow in the knowledge of God, to read the scriptures, to pray, we need a structure. That is all. எந்த ஆலயத்திலும் மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில், அது கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த மதத்தின் ஆலயங்களாக இருந்தாலும் சரி, தேவன் அங்கே வாசமாக இருக்கிறதில்லை. No matter what other place of worship it might be, even if it is a church, God does not dwell there. ஆலயங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். Do not boast in places of worship. அப்படி மேன்மை பாராட்டினதான யூதர்கள் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு போகிறார். The Jews who boasted in their place of worship were cast to the outer darkness. அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Next, Luke chapter 13 verse 28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். There shall be weeping and gnashing of teeth when you shall see Abraham and Isaac and Jacob and all the prophets in the kingdom of God, and you yourselves thrust out. இடுக்கமான வாசல் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are those who have to enter into the kingdom of God by entering into the narrow gate. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாக இருக்கு. The gate that leadeth to destruction is broad, wide. அதனுடைய முடிவு புறம்பான இருள். Its end is the outer darkness. ஆனபடியினால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. So endeavor, labor, strive to enter in through the narrow gate. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, Beloved Christian friends, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யும்படி ஒப்படைப்போமாக. surrender to live a Christian life according to God's expectation. எப்படி வேண்டுமானாலும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம். இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் கொண்டு போகிற இடுக்கமான அந்த வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். Don't think you can live any kind of a Christian life. Labor to enter into the straight gate, the narrow gate, realizing that this is the only way to reach the kingdom of God. வாரம் முழுவதும் சினிமா பார்க்கலாம். You can watch movies all through the week, ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு போய் and விடுவோம். every Sunday be regular to go to church. மார்னிங் ஆராதனைக்கு போவோம், ஈவினிங் சினிமா தியேட்டருக்கு போவோம். Morning we go to the service, evening we go to the movies. இது பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா? Is this the Christian life that takes you to heaven? பீடி, சிகரெட், பொடி, இன்னும் பலவிதமான இப்படிப்பட்ட காரியங்களை உபயோகப்படுத்திக் கொண்டு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை செய்யலாம் என்று யோசிக்கிறோமா? You think you can smoke cigarettes and consume all kinds of intoxicating stuff and think you can have this and still go to heaven? எப்படி வேண்டுமானாலும் பாவங்களை செய்துவிட்டு அந்த சபை குருமார்களிடத்தில் போய் பாவங்களை அறிக்கையிட்டு நான் ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை செய்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறோமா? You think that you can commit any kind of sin you like and after that
go to your priest and confess and then live as you like? சாகிற வரைக்கும் அப்படியே பாவங்களை அறிக்கை செய்து கொண்டே இருக்கலாம், கடைசியாக எப்படியும் பரலோகத்துக்கு போய் விடலாம் என்று நினைக்கிறோமா? Do you think that you can go on confessing your sins like this repetitively and finally go away to heaven? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லவில்லை. It does not say he that confesses his sins shall have mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். It says he that hideth his sins he will not survive. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். But he who confesses and forsakes those sins he will find mercy. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அறிக்கையிட்டு கொண்டு ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்யாமல் அறிக்கையிட்டு விட்டு விட்டு ஜெய ஜீவியம் செய்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும் என்று இடுக்கமான வாசல் உனக்கு போதிக்கிறது. The narrow gate teaches you not to live a life of going on confessing your sins, but it teaches you to live a life of confessing and forsaking and thereby living a victorious life. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? What does Revelation 1:6 teach us? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்துகிறார். Unto him that loved us and washed us from all our sins, as in the vernacular, and has made us kings and priests unto God and his Father. பாவங்கள் அற கழுவப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை இந்த பூமியில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். Every Christian must live a life where he is washed of all his sins. ஒரு பாவத்துக்கும் நீ அடிமையாக இருக்க கூடாது. Don't be a slave to even one sin. இயேசுவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்க கூடிய வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கு. The blood of Jesus has sufficient power to cleanse you and purify you from all sin. ஆனபடியினால் அருமையான சகோதரனே சகோதரியே, Wherefore, beloved brothers, ஒரு sisters, இடுக்கமான வாசல் வழியை நீ தெரிந்து கொண்டு அதிலே பிரவேசிக்க பிரயாசப்படு. choose the narrow gate and strive to enter through that gate. உன்னுடைய வழி விரிவான கேட்டுக்கு போகிற அந்த பெரிய வாசலில் இருந்து உன்னை திருப்பிக் கொள்வாயா? Turn away from that broad gate that leads to destruction. அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். Matthew chapter 7 verse 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் தள்ளி விடுகிறார். Depart from me, ye that work iniquity, says the Lord, rejecting them. உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். Lord, we have prophesied in your name. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். Lord, we have cast out demons in your name. உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினோம். Lord, we have healed the sick in your name. அற்புதங்களை செய்தோம். We have done many wonderful works. எங்களை உமக்கு தெரியாத ஆண்டவரே? Don't you know who we are, Lord? நான் வேறொரு நாமத்தை உச்சரிக்கவில்லை. I have not pronounced any other name. நான் உமது நாமத்தை தான் I உச்சரித்தேன். pronounced your name. ஆண்டவர் சொல்லுகிறார், What does the Lord say? நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. I don't know who you are. நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள். You are those who work iniquity. நீங்கள் இவைகளெல்லாம் செய்தது சரிதான். What you did was right. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய தேவ சித்தம் என்கிற முக்கியமான பகுதியை விட்டுவிட்டீர்கள். But you have forsaken the important thing that you ought to have done, namely doing the will of God. தேவ சித்தம் செய்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பார்வையிலே இருக்கிறவர்கள். Those who are in God's sight are those who do the will of God. தேவ சித்தம் செய்யாத அனைவரும் புறம்பே தள்ளப்படுகிறார். All the others who do not do the will of God are cast out. அவர்களுடைய முடிவு இந்த புறம்பான இருளாக இருக்கு. Their end will be in the outer ஏனென்றால் darkness. இவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள். For they are those who knew the name of the Lord. தேவனுடைய நாமத்தை உச்சரித்தவர்கள். They are those who pronounced the name of God. ஒருவன் தேவனுடைய நாமத்தை உச்சரித்தானால்
அநியாயத்தை விட்டு நீங்க கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. It is the seal of God that let every man that nameth the name of Christ depart from iniquity. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாயினால் உச்சரிக்கிற மனிதன் முதலாவது அநியாயத்தை விட்டு நீங்கி ஜீவிக்க வேண்டும். A man who pronounces the name of Jesus should first of all forsake iniquity. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. The will of God concerning you is that you should be holy. நீ உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு உள்ளும் புறம்புமான பரிசுத்த ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிசாசுகளை துரத்தினாலும் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினாலும் முடிவு புறம்பான இருளாக இருக்கு. If you do not give primary importance to outward and inward holiness, even if you heal the sick and cast out demons, your place will be the outer darkness. முதலாவது பிசாசுகளை துரத்த பிரயாசப்படாதே. Don't try first of all to cast out devils. உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு சுத்தமான ஜீவியம் செய்யும்படி முதலாவது பிரயாசப்படு. First of all labor to keep your house, your life in sanctity. உன் பாத்திரத்தின் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. First of all clean the inside of your vessel. அதன் பிறகு பிசாசுகளை துரத்து. After that cast out devils. அதன் பிறகு வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கு. After that heal the sick. அதன் பிறகு நீ அற்புதங்களை செய். After that perform wonders. அதன் பிறகு தீர்க்கதரிசன உரைப்பாய். After that prophesy. அப்போது நீ தேவனுடைய பார்வையிலே அவருடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிறாய். Then you will be within God's sight, in the center of his will. நான் பரிசுத்தர், I am holy. நீங்களும் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் இருங்கள். Therefore receive me and be holy as I am holy. பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்ற ஒரு சத்தம் வெகு சீக்கிரத்திலே தொனிக்கப்பட போகிறது. Very soon a voice is going to be heard which says, gather unto me my saints, those that have made a covenant with me by sacrifice. ஒருவேளை இதுவரைக்கும் தேவ சித்தம் எது என்பதை அறியாமல் இருந்திருந்தால் தேவன் மன்னிப்பாராக பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்போமா. If perhaps you have not known what the will of God is, may the Lord forgive you and may you give first place hereafter to living a holy life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அடுத்ததாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Next, Matthew chapter 25 verse 24. தாளந்தை புதைத்து வைத்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். This is what the Lord tells a man who buried his talent. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். Then he which had received the 1 talent came and said, Lord, I knew thee, that thou art a hard man, reaping where thou hast not sown, and gathering where thou hast not strawed. தொடர்ந்து வாசியுங்கள். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாளந்தை புதைத்து போட்ட இந்த மனிதனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Throw that man into the outer darkness who buried his talent. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறவைகளை நீ உண்மையாக பிரயோஜனப்படுத்த வேண்டும். Use faithfully what God has given you. 5 எனக்கு கொடுக்கவில்லையே, 2 எனக்கு கொடுக்கவில்லையே, 1 தானே எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருக்கார். You cannot accuse God saying, he did not give me 5, he did not give me 2, he gave me only 1. நீ கடினமானவர் என்று சொல்லி குற்றப்படுத்தாதே. Don't accuse God saying you're a hard man. உனக்கு கொடுத்தவைகள் எவைகளோ
அவைகளுக்கு நீ உண்மையாயிரு. What has been given to you, be faithful in that. நீ மற்றவர்களை பார்க்க வேண்டாம். Don't look at others. கொஞ்சத்தில் உண்மையாயிருக்க வேண்டியது உன்மேல் விழுந்த கடமை. Your duty is to be faithful in that little that is given you. ஆனபடியால் கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து எதுவோ அதை வைத்து நீ வியாபாரம் செய்து சம்பாதிக்க வேண்டியவனாக இருக்கிறாய். So what you have to do is to do business and earn with that one talent that God has given you. ஜெபிக்கிற கிருபை இருந்தால் அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டே இருங்கள். Do you have the grace to pray? Make use of it. தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கிருபை இருந்தால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி சொல்லிக்கொண்டே இருங்கள். Do you have the grace to prophesy? Keep using it that others may be edified. ஆத்துமாக்களை சந்திக்கிற கிருபை இருந்தால் சந்தித்துக் கொண்டே இருங்கள். Do you have the grace to visit souls? Keep doing it. கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அவைகளிலே உண்மையாயிருக்க பிரயாசப்படுங்கள். Labor to be faithful in that which God has given you. அதை பிரயோஜனப்படுத்தாமல் இருந்து நீ குற்றச்சாட்டி கொண்டு இருந்தாயானால், If you do not use these talents and keep accusing God, நியாயத்தீர்ப்பு வரும்போது பொல்லாதவனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளுங்கள் என்று. when judgment comes, throw this wicked slothful servant into the outer darkness. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே மாயக்காரரை குறித்து படிக்கிறோம். In Matthew 23:23, you read of the hypocrites. இவர்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துகிறார். They pay tithe of mint and anise and cumin. ஆனால் அதே நேரத்தில் விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டு ஜீவிக்கிறார். But they have omitted more important matters like judgment, mercy and faith. மாயக்காரருடைய பங்கு என்ன? What is the portion of the hypocrites? வேதத்தில் மாயக்காரரை குறித்து பல இடங்களிலே வாசிக்கிறோம். We read of the hypocrites in various parts of the scripture. அவர்கள் எல்லாருடைய பங்கும் இந்த புறம்பான இருளாக இருக்கு. All these hypocrites will go to the outer darkness. வேதத்தை வாசித்தால் நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். You can understand it from the scriptures. யூதாவின் புஸ்தகம் 6வது வசனத்தில் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதவர்களுடைய முடிவும் அப்படியே காணப்படுகிறது. In Jude 6வது வசனம் verse 6, you read of those who did not keep their first estate. ஆனபடியினால் இந்த எல்லா கூட்டத்தாரும் புறம்பான இருளுக்குள்ளே போகிறார். So all these groups go to the outer darkness. இதில் முக்கியமாக நாம் கவனிக்கும் போது பின்மாற்றம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. Now the most important of these things is backsliding. பின்மாற்றக்காரர்கள் போகிற இடம் இதுவாக இருக்கிறது. This is the place where backsliders go. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, Beloved brother, sister, நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? where are you standing? ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்திருக்குமானால், If perhaps backsliding has set in your life, இந்த நேரம் தேவன் உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னை திருப்பிக் கொள்வதற்கு ஒரு ஏற்ற நேரமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். because God loves you, God has given you this opportunity to turn back. கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாக நீ திரும்பி விடு. Turn before the door of grace is shut. கர்த்தர் உதவி செய்வாரா? The Lord will help you. மூன்றாவதாக அகாத பாதாளம், Thirdly, the bottomless pit அல்லது பாதாள குழி, or the hole of the pit. இதிலே யார் போகிறார்கள்? Who goes here? அதை குறித்து நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? What do we read about this in the word of God? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Revelation 20 verse 1 and Revelation chapter 9 verse 1. பழைய பாம்பாகிய அந்த பெரிய வலு சர்ப்பத்தை பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் சங்கிலியோடு இறங்கி வந்து 1000 வருடம் முடியும் மட்டும் அவனை இந்த பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடுகிறார். A great angel came down from heaven having a chain in his hand and bound the dragon, the old serpent, that Satan, and bound him in the bottomless pit and shut him there. 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே பாதாளத்திலிருந்து தேளுக்கு ஒப்பான வேதனையை கொடுக்கக்கூடியதான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருகிறதாக நாம் பார்க்கிறோம். In chapter 9 we read of another group of spirits that were like scorpions having the power to torment proceeding from the bottomless pit. இவைகள் மூன்றும் தற்காலிகமான நரகமாக இருக்கிறது. These three places are all temporary places in hell. கடைசியாக நியாயத்தீர்ப்பு வரும் பொழுது, when the final judgment comes, மரணம் தன்னில் உள்ளவைகளை ஒப்படைக்கிறது. the dead will
death will vomit up those who are in it. பாதாளம் தன்னில் உள்ளவர்களை ஒப்படைக்கிறது. Hell will spew out those who are in it. சமுத்திரமும் தன்னில் உள்ளவர்களை ஒப்படைக்கிறது. The sea will give up those who are in it. அவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த நித்திய ஆக்கினைக்குள்ளே போய் சேருகிறார். They will all together be cast into that lake that burns with fire and brimstone, called the lake of fire. அதுதான் நிரந்தரமான ஒரு நரகமாக இருக்கு. That is permanent hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக தேவனுக்கு பயந்து நடந்து இந்த பூமியில் மரிக்கிறவர்கள் அவர்கள் போகிற இடம் எது? Next, which is the place that those who fear God and keep his commandments go to? பரதேசி என்று அழைக்கப்படுகிற இந்த முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்றதான இந்த மூன்று இடங்களில் அவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலவரத்துக்கு ஏற்ற விதத்தில் போய் சேருகிறார். According to their spiritual state, they will go to either the first heaven or the second heaven or the third heaven, which are all in the paradise. சமயம் குறைவாக இருக்கிறபடினால் நான் முக்கியமான ஒரு சில காரியங்களை சொல்லிவிடுகிறேன், நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள். Because time is short, I will only give you the important things here. Please jot them down. இங்கே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசி. 2 Corinthians chapter 12 verse 1. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். It is not expedient for me doubtless to glory. I will come to visions and revelations of the Lord. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். I knew of a man in Christ. அடுத்த வசனத்திலே நாம் அப்படி You வாசிக்கிறோம். read that in the next verse. அவன் 14 வருஷத்துக்கு முன்பாக 14 years ago, 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். he was taken up to the third heaven. அவன் சரீரத்தில் இருந்தானோ புறம்பே இருந்தானோ எனக்கு தெரியாது. Whether he was there physically or not, I don't know. ஆனால் அந்த மனிதன் பரதேசிக்குள் போனான் என்பதை அறிவேன். But I know that he was caught up into paradise. எனவே பரதேசி என்ற ஒரு இடத்தில் மூன்றாவது வானம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. So in that paradise is a place called the third heaven. ஆனபடியால் ஏற்கனவே முதலாம் வானம் இரண்டாவது வானத்தை கடந்துதான் இவர்கள் மூன்றாம் வானத்துக்குள்ளே It பிரவேசித்திருக்கிறார்கள். goes without saying that he must have crossed the first heaven and the second heaven before reaching the third. அது ஒரு இளைப்பாறுகிற இடமாக இருக்கு. These are all places of rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றே என்னோடு கூட பரதேசியில் இளைப்பாறுவாய். Today thou shalt rest with me in paradise. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Revelation 14:13, what do you read? இந்த இடத்துக்கு யார் போகிறார்கள்? Who goes there? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the dead that die in the Lord. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். Blessed are those who die in the Lord. அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுகிறார்கள். They shall rest from all their labors. இந்த மூன்றாவது வானத்துக்கு போகிறவர்கள் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறவர்கள். So those who go to the third heaven are those who die in the Lord. இவர்கள் யார்? Who are they? இவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு சமீபமாக வந்து சரியான ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வந்து அபிஷேகம் பெற்று அதன் மூலமாக தாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து தங்களுக்குள்ளுமான ஒரு ஆழமான ஐக்கியத்துக்குள் ஜீவித்து கிறிஸ்துவுக்குள்ளேயே ஒரு நிறைவான வளர்ச்சியை பெற்று கர்த்தருக்குள் மரிக்கிற பரிசுத்தவான். They are the children who were once far away from God, but came nigh unto God by the blood of Christ, and came into Christ through water baptism, and had the experience of coming into Christ, and Christ coming into them through the baptism of the Holy Spirit, and also reached the fullness of the stature of Christ, being in Christ, and thereafter they died in Christ. They are the ones who go there. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி தேவனால் அழைக்கப்பட்ட சரியான அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ள தேவ ஊழியர்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து ஜீவித்தவர்கள். They are those who surrendered themselves to the true apostles so that they might reach the fullness of the stature of Christ. அவைகளை குறித்து தெளிவாக கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நாம் சிந்திக்கலாம். God willing, we will understand this more clearly tomorrow. இவர்கள் மூன்றாம் வானத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். They will enter into the third heaven. அவர்களுடைய உயிர்த்தெழுதலின் நாள் வருகிற வரைக்கும் அங்கே இளைப்பாறி கொண்டிருக்கிறார். And there they will rest till the day of their resurrection. இரண்டாவது வானத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார்? Secondly, who goes into the second heaven?
நீங்கள் தானியேலின் புத்தகத்தை எடுத்து கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்தால், turn to the last verse of the last chapter of the book of Daniel. நீயோ என்றால் முடிவு வருமட்டும் நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து உன் நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். But go thou thy way till the end be, for thou shalt rest and stand in thy lot at the end of thy days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய வருகையிலே இந்த மூன்றாவது வானத்துக்குள் இருக்கிறவர்களுடைய உயிர்த்தெழுதல் முடிவடைந்து விடுகிறது. The resurrection of those who are in the third heaven will take place at the coming of the Lord. இரண்டாம் வானத்துக்குள் இருக்கிறவர்கள் அங்கே வருகிறதில்லை. But those who are in the second heaven will not be resurrected at that time. அவர்கள் அவர்களுடைய சுதந்திர வீதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். They have to wait for their lot, for their turn. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பழைய இரத்த சாட்சிகளும் இளைப்பாறுகிற ஒரு இடம்தான் இந்த இரண்டாம் வானமாக இருக்கு. From this we understand that this second heaven is a place where the Old Testament saints and the martyrs rest. இவர்கள் யாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியில் சேர்ந்தவர்கள் அல்ல. They do not belong to the bride of Christ. பொதுவான இரத்த சாட்சிகள், The general martyrs, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், the Old Testament saints, உபத்திரவ காலத்து இரத்த the சாட்சிகள், martyrs of the tribulation period. இந்த மூன்று கூட்டத்தாரும் இரண்டாவது வானத்தில் போய் இளைப்பாறிக் These கொண்டிருக்கிறார்கள். three groups will go and rest in the second heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முதலாவது வானம் என்ற ஒரு வானம் இருக்கிறது. There is a first heaven. அந்த வானத்திலே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அங்கு போய் இளைப்பாறுகிறார். All those who are saved will go and rest there. இப்படி பரதேசிக்குள் மூன்று வானங்கள் காணப்படுகிறது. So even in paradise there are three heavens. அதுபோலவே தற்காலிகமான நரகத்திலும் மூன்று ஸ்தலங்கள் உண்டு. So also in the temporary place called hell there are three places. உயிர்த்தெழுதல், அவர்களுடைய உயிர்த்தெழுதல் வந்து நியாயம் தீர்க்கப்படுகிற வரைக்கும் அவர்களில் சிலர் அங்கே இருப்பார்கள். So these people will be in these places till their turn of resurrection comes, till they are judged. சிலரோ நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்கிறார்கள். Some go ahead of judgment. அவர்களுடைய உயிர்த்தெழுதல் அதற்கு முன்பாக சம்பவிக்கிறது. Their resurrection is before judgment. இந்த எல்லா கூட்டத்தாரும் எந்தெந்த நாட்களில் எப்படி எப்படி அவர்கள் உயிர்த்தெழுந்து தங்களுடைய சுதந்திர வீதத்தை அடைகிறார்கள் என்பதை இனி நாம் சிந்திக்கலாம். How these various groups will be resurrected in their various orders and how they stand in their lot, we will meditate. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது When we read the scriptures, உயிர்த்தெழுதலிலே பல வரிசைகள் இருக்கிறதாக வேதம் தெளிவுபடுத்துகிறது. the Bible tells clearly that there are various orders in resurrection. அதிலே முதற் பலனானவர் கிறிஸ்து. Christ is the first fruits. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்புவோமாக. Let's turn our attention to 1 Corinthians chapter 15, 20வது வசனத்தை வாசி. verse 20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதற்பலனானார். But now is Christ risen from the dead and become the first fruits of them that slept. 23வது வசனத்தை வாசி. 23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். Every man will rise up in his order. அருமையானவர்களே, Beloved, இதிலிருந்து உயிர்த்தெழுதல்களில் பல வரிசைகள் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. from this we understand that in the resurrection there are various orders. அதை குறித்து நாளைய தினத்தில் தெளிவாக நாம் படிக்கலாம். Tomorrow we will study this clearly. ஆனால் எப்படியானாலும் முதற் பலனானவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். But the first fruits of those who rose up is Christ. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சம்பவிக்கிற எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாட்டமாக சொல்லப்பட்டு வருகிறது. All that takes place in the New Testament is written down in shadow form in the Old Testament. உயிர்த்தெழுதலை குறித்தும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் படிக்கலாம். We read about the resurrection in the Old Testament also. நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால், Turn to Leviticus chapter 23. அந்த அதிகாரம் முழுவதையும் நிதானித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, When you read that whole chapter carefully, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்ததற்கு நிழலாட்டமாக வேளாண்மையிலே அந்த கதிர்க்கட்டு முதலாவது கொண்டு வரப்படுகிறது. as a shadow of Jesus rising up from the dead, we see how in the harvest a sheaf is brought. அதன் பிறகு சரியாக 50வது நாளில் 2 அப்பங்கள் கொண்டு வரப்படுகிறது. After that, on the 50th day, 2 loaves are brought.
16வது வசனத்தை வாசியுங்கள். Verse 16. ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காலிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனாக கொண்டு வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 10வது வசனத்தில் முதற்பலனாகிய கதிர்க்கட்டை குறித்து நாம் படிக்கிறோம். In verse 10 we read of the sheaf of the first fruits. அது கர்த்தராகிய இயேசுவை காட்டுகிறது. It reveals the Lord Jesus Christ. சரியாக 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும், The morrow after the 7th Sabbath, that is the 50th day, அங்கே 2 அப்பங்கள் கொண்டு வரப்படுகிறது. 2 loaves are brought there. இது சபையினுடைய உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. It shows the resurrection of the church. அந்த 2 அப்பங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தருக்குள் ஜீவித்த தேவனுடைய ஜனங்களையும் காட்டுகிறது. These 2 loaves are the servants of God and the people of God who lived according to God's taste. இவர்கள் 2 பேரையும் சேர்த்து தான் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம். These 2 groups together are called the man child which overcame. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியை அவர் அனுப்பி சபையை ஸ்தாபித்தார். The 50th day after Jesus rose from the dead, he sent down the Holy Spirit and established the church. அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களும் மற்ற अनेक விசுவாசிகளுமாக சேர்ந்து 120 பேர் குடியிருக்கிறார். 120 people comprising servants of God, the disciples of Jesus and believers were there. முதற்பலனாகிய கதிர்க்கட்டு கொண்டு வந்து 50வது நாள் 2 அப்பங்கள் கொண்டு வரப்படுகிறது. அதற்கு நிழலாக இருக்கு. So we see here 50 days after the sheaf of the first fruits was brought, these 2 loaves are brought. 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது Read verse 22. அறுவடை என்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். You read of the ingathering there. அதற்கு பிறகுதான் அறுவடை காணப்படுகிறது. It is after that you see the harvest. இந்த அறுவடை உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளுக்கு நிழலாக இருக்கிறது. This harvest is a shadow of the martyrs of the tribulation period. அதே வசனத்தில் சிந்தி கிடக்கிற கதிர்கள் என்றும் நாம் படிக்கிறோம். And the same verse you read of gleanings there. நீ எல்லாவற்றையும் முற்றிலுமாக அறுக்காதே. Don't gather everything. சில கதிர்களை சிந்த விடுவாயாக. Allow some gleanings to remain here and there. அது பழைய ஏற்பாட்டு முதற்பலனாகிய ஏனோக்குக்கும் எலியாவுக்கும் பொதுவான பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களுக்கு இரத்த சாட்சிகளுக்கும் நிழலாக காணப்படுகிறது. This is a shadow of Enoch and Elijah, first fruits of the Old Testament, and of the general saints of the Old Testament and the martyrs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் பிரியமானவர்களே, Wherefore beloved, இந்த 5 கூட்டத்தாரும் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள். these 5 groups will participate in the first resurrection. இதை குறித்து இனி நாம் தெளிவாக படிக்கலாம். We can study this more clearly. ஆனால் இவர்களில் முதற்பலனானவர் கிறிஸ்து. But Christ is the first fruits of all these groups. இன்றைக்கு நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். The Lord Jesus Christ today, he died and rose again, and now he is alive forevermore. அவர் இனி மரிக்க மாட்டார். He will not die again. அவர் உயிர்த்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவன். He is alive and alive forevermore. அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களிலும் கடைசி அதிகாரங்களில் தெளிவாக நாம் படிக்கிறோம். You will read about his resurrection in the last chapter of every gospel in the Bible. அவர் உயிர்த்தெழுந்து பலருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி தான் உயிர்த்தெழுந்ததை நிரூபித்து காட்டினார். He rose again from the dead, appeared to many and proved that he rose again. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை படிக்கும்போது, when you read the last chapter of the gospel of St. Matthew, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது கல்லறையில் இருந்த अनेक மரித்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழும்பி மறைந்தது. You will read there how when Jesus died, the saints who were in the graves, they rose up and again went into hiding. 27ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசி. 51 52 வாசி. Chapter 27 verses 51 and 52. 50 இருந்து வாசி. Verse 50 onwards. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது,
கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின் Jesus, when he had cried again with a loud voice, yielded up the ghost, and behold, the veil of the temple was rent in twain from the top to the bottom, and the earth did quake, and the rocks rent, and the graves were opened, and many bodies of the saints which slept arose. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். Jesus cried out with a loud voice and gave up the ghost. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. The veil of the temple was rent in two from top to bottom. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தன. The earth did quake and the rocks rent. கல்லறைகளும் திறந்தது. The graves were opened. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து தோன்றினார். Many bodies of the saints who slept arose and appeared to many. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எதற்காக? What for? இயேசு கிறிஸ்து மரித்து அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க போகிறபடியினால் இளைப்பாறிக் கொண்டிருந்த அநேக பரிசுத்தவான்கள் எழும்பி அவரை வரவேற்று தங்களுடைய இடங்களுக்கு அழைத்து சென்றார். Because Jesus died and was going to a place of rest, those who are in their place of rest rose up to welcome him into that place. இந்த கூட்டத்தின் முடிவிலே ஒரு பெரிய உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்க போகிறது என்பதை நான் அறிவேன். I realized that at the end of this meeting a mighty power of resurrection is going to work in our midst. ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் விசுவாசத்தோடு ஆவலோடு காத்து கொண்டிருங்கள். Those who want to receive that power wait with anticipation and faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது when Jesus died, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் கல்லறையை விட்டு எழுந்தன. Many bodies of the saints came out of the graves. அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது in the next verse, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு after he rose up from the dead, இவர்கள் மறுபடியும் கல்லறையை விட்டு புறப்பட்டு they again came out of the graves பரிசுத்த நகரத்திலே காணப்பட்டார்கள் and went into the holy city. மனிதர்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த சம்பவம் நடந்தது. This happened to prove that man has a resurrection too. என்னுடைய அறிவின்படி வெளிநாட்டிலிருந்து நமக்கு அருமையானவர்கள் வந்தால் ஏர்போர்ட்டில் போய் அவர்களை வரவேற்கிறோம். மறுபடியும் அவர்கள் போகும்போது ஏர்போர்ட்டில் போய் அவர்களை வழி அனுப்பிவிட்டு அந்த பிளைனை பார்த்துட்டு திரும்பி வரும். When those who come from abroad arrive at the airport, we go to receive them, and when they leave to go return to their destination, we go to send them off. மரித்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து மரித்த போது கல்லறையிலிருந்து எழும்பி அவரை வரவேற்று அவர் உயிர்த்த போது மறுபடியும் அவரை வழி அனுப்பிவிட்டு நீங்கள் முன்னாலே போங்கள் நாங்கள் பின்னாலே வருகிறோம் என்று சொல்லி தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி சென்றார். The dead saints, when Jesus died, rose up to welcome him, and when he rose again, they rose up again to send him off, saying, Lord, you go ahead, we will come in our lot. உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த நாட்களில் தெளிவாக காண முடியும். These days we can see clearly how the resurrection takes place. நம்முடைய அருமையான இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Our Lord Jesus rose again. அவருடைய பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுவார்கள். His saints shall rise again. இந்த நம்பிக்கையுடைய அருமையான தேவனுடைய ஜனமே, Oh people of God who have this hope, கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். raise your hands and glorify God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு After Jesus rose up from the dead, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். he was taken up to heaven. அவர் எதற்காக பரலோகத்துக்கு போனார்? Why did he go to heaven? அவர் பரலோகத்துக்கு போனதற்கு வேதத்தில் 3 முக்கியமான காரணங்களை நாம் காணலாம். There are 3 basic reasons in the scriptures why he went to heaven. ஒன்று, அவர் பரலோகத்துக்கு போய் 10ஆம் நாள் இந்த பூமியிலே சபையை ஸ்தாபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படி போனார். The first reason, he went to heaven so that the 10th day he might send the Holy Spirit in order to inaugurate the church. இரண்டாவதாக, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி போனார். Secondly, he went up saying, I go to prepare a place for you. மூன்றாவதாக, நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன். Thirdly,
Assuredly I go to my Father. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். Whatsoever ye shall ask in my name, I will give it to you. அவருடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படி அவர் பிதாவினிடத்தில் போய் இருக்கிறார். He has gone up to the Father to intercede on his people's behalf. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உயிர்த்த கிறிஸ்துவை விசுவாசித்து ஜீவிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தனியாக இருக்கிறாய் என்று எண்ண வேண்டாம். உனக்காக ஒரு தேவன் இரவும் பகலும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். Beloved child of God who believes in the resurrection of Jesus, do not think that you are alone. You have a God who is interceding for you in heaven. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All power is given unto me in heaven and in earth. நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன். I go to my Father. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்குது. Every good gift and every perfect gift cometh from above and cometh from the Father of lights. ஆனபடியினால் நன்மை புறப்படுகிற அந்த பிதாவினிடத்திற்கு நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு உயிர்த்தெழுந்து பிரவேசித்திருக்கிறார். Our beloved Savior, Lord Jesus Christ, rose up and went to the Father, the source of all goodness. அவர் அங்கிருந்து சகல நன்மைகளால் நம்மை நிரப்பும்படியாக நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். And from there he is interceding so that he might send down and shower upon us all goodness. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it shall be given you. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். Everyone that asketh receiveth. தட்டுங்கள், திறக்கப்படும். Knock and it shall be opened unto you. தேடுங்கள், கண்டடைவீர்கள். Seek and ye shall find. ஆனபடியால் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை என்றென்றைக்கும் உன்னோடு கூட இருக்கும்படி உனக்கு தரும்படியாகவே உன்னுடைய தேவன் உனக்காக பரலோகத்துக்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். Therefore God, your God, has been taken up to heaven so that he might pour out day after day an anointing that can sustain you. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொன்ன காரியம் என்ன? What is it that Jesus said after he rose up from the dead? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? These shall be the signs of them that believe. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். In my name they shall cast out demons. வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவீர்கள். They shall heal the sick. தயவு செய்து எல்லாரும் முன்னே வாருங்கள். All of you, please come forward.